அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மஹதி வெளிப்படுவதற்கு முன் அரபுகளில் 1/3 பகுதியினர் கொல்லப்பட்டுருவார்கள். 1/3 பகுதியினர் எபிடமிக்கால் மரணிப்பார்கள். 1/3 பகுதி மட்டுமே மீதி இருக்கும். மஹதி வரும்போதே இவங்க 2% காலி ஏறுவாங்களாம். அதுதான் இவரும் சொல்றாங்க. இந்த கிரேட் இஸ்ரேல் சொல்லிட்டு இவங்க ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் படி இஸ்ரேல் தலை தூக்கும் போது எந்த பெரிய சூப்பர் பவரும் இருக்கக்கூடாது. 1. 2வது, அரபு தீபகற்பத்தில் யாருமே வலுவா ஒரு இஸ்லாமிக் அரசு இருக்கக்கூடாது. அதனால ஈரானை வீழ்த்திடுவாங்க, ஈராக்கை வீழ்த்திடுவாங்க, ஷாமையும் எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிடுவாங்க. நொறுக்கி தள்ளிட்டு சவுதி அரேபியாவில் கூட ஒரு பெரும் பகுதி, ஒரு மதீனா வரைக்குமான பகுதி யார் கையில் போயிடும்? இஸ்ரேல் கையில் போகும். அது போகணும்னா இங்கே என்ன நடக்கணும்? இப்போ இருக்கிற அரபுகள் அத்தனை பேரும் உயிரோடு இருக்கக்கூடாது. அதில் ஒரு குரூப்பை இப்படி வைரஸ் மூலமாக கொல்லுவாங்க, செத்துருவாங்க. ஒரு குரூப்பு போர் மூலமாக. அது என்ன போர்? இவங்களே அடிப்பாங்க. நீங்கள் யாருக்கு சேவம் பண்ணுறீங்களோ அவங்க இது வரைக்கும் வரலாற்றில் எவனுக்குமே அவங்க விசுவாசமாக இருந்ததே கிடையாது. அவங்க வரலாறே அப்படி தான். வெள்ளைக்காரர்கள் யாருக்குமே அவங்க விசுவாசமாக இருந்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே கழுத்தறுக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அடுத்த சுழுக்கு உங்களுக்கும் இருக்குங்கிறது இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ போர்கள் மூலமாக கொல்லப்படுவாங்க. மீதி மிச்ச சுச்சமாய் நொந்து போய் இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஏன்னா மக்கள் துரத்தி தானே அவரை பையத் செய்கிறாங்க. மக்கள் தேடி பிடிச்சி, இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆட்டக்காரங்கெல்லாம் ஒப்படைச்சோம், அவங்கெல்லாம் நல்லா கொடுத்தாங்க நமக்கு. இனிமே ஈமான் இருக்கிற ஆளை தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த புத்தி வந்திருக்கும்ல. நல்லா டெவலப் பண்ணுற ஆள், நல்லா பில்டிங் மேலே ஏற்றுற ஆள், நல்லா ஏசி போடுற ஆள் இனி தேவையில்லை. நல்ல மூமினான இருக்கிற ஆள் தான் தேவைப்படும் சொல்லி வரும்போது தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. மக்கள் துரத்துவாங்க. நீங்கள் பதவி ஏற்றுக்குங்க, நீங்கள் பதவி ஏற்றுக்குங்க. இப்போ மஹதி வந்தால் ஏற்றுக்குவாங்களா? மஹதி வந்தால் சினிமா தேட்டருக்கு பேன் பண்ணிடுவார், சாராய கடை பேன் பண்ணிடுவார். என்ன பண்ணுவாங்க? நீங்களும் வரக்கூடாதும்பாங்க. அப்போ இவங்களுக்கு புத்தி வர வைப்பான் அல்ல ஃபஸ்ட்டு. அடுத்தது அதுக்கப்புறம் இவங்களை பெரிய ஒயிட் வாஷ் போடுவான். அதுக்கப்புறம் அல்லாஹ் இது பண்ணுவான். இந்த ஹதீஸும் ஒரு பொருத்தமாக இருக்குது. இது கிரேட்டர் இஸ்ரேலுடைய ஒரு அஜெண்டாவின் படியும் இதை பற்றி என்ன ஆகுது. இப்போ சில விஷயங்கள் இதுதான் இந்த முன்னறிவிப்பு. இந்த எபிடமிக் ஒன்று வர வேண்டியது. அது கரோனா வைரஸாக என்னன்னு தெரியாது. இவர் கூட என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு ட்ரையல் தான் பார்க்குறாங்க. அடுத்தது இதோட பெருசாக ஒன்று வரும். அது அரபுகளை தான் ரொம்ப பெருசாக பிடிக்கும். அரபுகளை தான் அந்த ஹதீஸின் படி வேகமாக பிடிச்சி கொத்து கொத்தா அரபுகள் அழிஞ்சு போவாங்க. ஏன்னா விபச்சாரம் அங்கே ஜாஸ்திங்க, தெரியுமில்ல. அரபு இன்னைக்கு பரவிருச்சு. ஃபாஹிஷ் ரொம்ப பரவிருச்சு. இப்போ கூட இந்த ஹோட்டலில் ரூம் போடுறது அனுமதி கொடுத்துட்டாங்க. இந்த இதெல்லாமே பர்மிஷன்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபுல்லாக நிறைய பெண்கள் இப்போ வேலை செய்கிறவங்ககிட்ட கேளுங்க பாருங்க, தெரியும் அரபுகளுடைய கேரக்டர் எப்படின்ட்டு. பெண்கள் வேலை செய்கிறாங்களா சவுதி அரேபியாவில்? இல்லை சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறவங்களை கேளுங்க பாருங்க, நல்ல விதமாக சொல்லவே மாட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் யோக்கியமானவர்கள், அரபுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் படு மோசமானவர்கள், அவங்க அவ்வளோ ஆபாசத்துலேயும் இதுலேயும் தூரி தலைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இதுதான் விஷயம். இந்த முன்னறிவிப்பு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரிலேட்டடாக, அரபுகள் ரிலேட்டடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ் சம்மந்தமாக நமக்கு சில வழிகாட்டுதல், இந்த தொற்று நோய் சமாச்சாரம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, தொற்று நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துருவோம். முதல் விஷயம், தொற்று நோய் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி சில ஹதீஸ் இருக்குது. புகாரி முஸ்லீமில் முத்தஃபகுன் அலைஹி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. 4464 முஸ்லீமில் வருது. தொற்று நோய் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்னவொன்னே ஒரு கிராமவாசி கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே தொற்று நோய் கிடையாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் கண் கூட ஒரு அனுபவத்தை நாங்கள் உணர்றோமே. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒட்டகம் ஃபஸ்ட்டு ஒரு ஒட்டகத்துக்கு நோய் பிடிக்குது. அந்த ஒட்டகத்தோடு சேர்ந்து இருக்கிற மற்ற ஒட்டகத்துக்கு கலந்து இருக்க விட்டால் அதுக்கு எல்லாத்துக்குமே பரவிடுது. நாங்கள் கண்ணு முன்னாடி இதை பார்க்குறோமே, ஆனால் நீங்கள் தொற்று நோய் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்குறாங்க. அப்போ நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒட்டகத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொற்று நோயே கிடையாது. அதாவது ஒரு மனிதரிடத்திலிருந்து ஒரு மனிதருக்கு நோய் என்ன ஆகாது, பரவாது. ஒவ்வொருத்தருக்கும் சுயமாக தான் நோய் வருது. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இது இது மாதிரி இந்த கூட்டமாக பரவுது அப்படிங்கிறதெல்லாம் தவறுன்னு சொல்லி அதை நாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தவறான ஒரு விஷயம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மட்டும் சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மட்டும் சொல்லலை, தொற்று நோய் இருக்குது அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தும் விதமாக
நிறைய செய்திகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் சில செய்திகள் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்லேயே கூட வந்து சொல்லுவாங்க. இன்னொரு இதில் புகாரியில் பார்த்தீங்கன்னா 5771 நோய் இருக்கும் ஒட்டகத்திடம் ஆரோக்கியமான ஒட்டகத்தை கொண்டு செல்ல வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடைத்தார்கள். இது அபூ ஹுரைரான்னு அறிவிக்கிறாங்க. அப்போ தொற்று நோய் இல்லைன்ற ரசூலுல்லாஹ் ஏன் இதை தடை செய்யணும்? அப்போ அந்த ஒட்டகத்திலிருந்து இந்த ஒட்டகத்துக்கு பரவும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கத்திடம் இருந்து வெருண்டோடுவது போல் தொழுநோயாளியிடம் இருந்து வெருண்டோடுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 5707 ஹதீஸ். அதே மாதிரி முஸ்லீம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழுநோயாளி ஒருத்தர் வருவார். ஒரு தொழுநோயாளி ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது வருவார். அவர்கிட்ட கையை தொடாமலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் வாங்குவாங்க. கையை தொடாமலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. ஒரு தொழுநோயாளி இஸ்லாத்தை தழுவும் போது அவரை வந்து தொடாமலே பையத் வாங்கி உன் பையத்து வாங்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் பையத்து முடிஞ்சது நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இது முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 4489. அடுத்தது பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4455 முஸ்லீமில் ஒரு ஊரில் வந்து இந்த எபிடமிக் வந்து இருக்குது, அதாவது ஊஹானில், சைனாவில் ஊஹானில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து நீங்கள் போகாதீங்க. அந்த ஊருக்கு நீங்கள் போகாதீங்க. அதே மாதிரி நீங்கள் இருக்கிற ஒரு ஊருக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஊர்லேருந்து வெளியே போகாதீங்க. அப்போ பரவும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அதாவது தும்மல் மூலமாகவோ இல்லை அல்லது சில ரியாக்ஷன் மூலமாகவோ என்ன ஆகுது, அந்த நோய் வந்து தொற்று நோய் வந்து பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊர் லெவலில் தான். எப்படி? ஊர் லெவலில் தான். இதை வச்சு ஹரமு இழுத்து முன்னதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. ஹரமுக்குள்ளே இருக்கிறவன் ஹரமுக்குள்ளே சுற்றணும். உள்ளூர் வாசிகளுக்கு காபா திறந்து விடணும். பள்ளிவாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனியா சாத்தினாங்களா? தொற்று நோய் வரும், பள்ளிவாசல் இழுத்து மூடிடுங்க, ஜமாத் தொழுகை வேணாம் இப்படி சொன்னாங்களா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ப்ரொடெக்ஷனுக்கு கீழே வந்துடும். எது? காபத்துல்லாஹ்ல நீங்கள் தவாஃப் பண்ணுறது, இது மாதிரியான விஷயம் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய இது இருக்குது. இன்னும் எல்லாத்த விட மெயின் விஷயம், அவனால் மூச்சே விட முடியல, அவன் எதுக்கு தவாஃப் செய்யறதுக்கு வருவான்? இந்த கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும் தொண்டையை வந்து கவ்வி பிடிச்சிக்கும், கவ்வி பிடிச்சிக்கும். மூச்சு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். ப்ரீத்திங் ப்ராப்ளம் நடக்க முடியாது, வீக் ஆயிடுவோம். அப்படி இருக்கிறவன் எதுக்கு வந்து தவாஃப் செய்யறதுக்கு வரான்? அவனுக்கே அறிவு இருக்குல்ல, அவன் வரமாட்டான். அவன் வந்து மோஸ்ட்லி வரமாட்டான். இதெல்லாம் ஆனால் உள்ளூருக்குள்ள ரசூலுல்லாஹ் எதுவுமே சொல்லலை. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சிருக்காங்களே தவிர ஒரு லோக்கல் டவுனுக்குள்ளே இருக்கிறவன் வெளியே போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? வந்தால் ஃபேஸ் பண்ணுன்னு அர்த்தம். ஒரு ஊரில் பரவுதுங்க, அந்த ஊரில் இரு, நீ தம் கட்டிட்டு இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் பயப்படாத, அதையும் சொல்கிறேன், பயப்படாத. அப்படி உன் ஊருக்கு வந்துருச்சா, அது அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வந்துச்சு, அது என்ன இருக்கோ அது ஃபேஸ் பண்ணு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க, இவங்களும் பிரிக்கிறாங்க. யார்? இந்த வைரஸ் பிரிக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்க, இந்த வச்சிருக்கிறவனுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த வைரஸ் அட்டாக் ஆனவனுக்கு ஒரு பேர், பரப்புறவனுக்கு பேர் என்ன? கேரியர். அவன் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறான், அந்த வைரஸை ஃப்ளைட்டில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போகிறான், அதை மூவ் பண்ணுறான்னு. கேரியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இந்த ஊஹான் வாசிகள் ஊஹான்லேயே இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? தொற்று இது கொரோனா வைரஸ் பரவியே இருக்காது. இவங்களுடைய சப்ஜெக்ட் படி கொரோனா வைரஸ் பரவி இருக்காது. ஊஹானில் வந்துருச்சுன்னு என்ன பண்ணியிருக்கணும்? ஏர்போர்ட் இழுத்து மூடி இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் இழுத்து மூடி இருக்கணும், பஸ் இழுத்து மூடி இருக்கணும், காரு ரோடெலாம் பிளாக் பண்ணியிருக்கணும், எவனும் எங்கேயும் வெளியூர்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அந்த தொற்று நோய் வந்து வெளியே வந்து கேரியர் பண்ணி போயிருக்காது. இதுதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அதே மாதிரி இந்த தொற்று நோய் பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு இருக்குல்ல, அதோட இன்னொரு வியூவும் இருக்கு. பனிஷ்மெண்ட் மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த மூமின்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது என்ன, இது பெனிஃபிட்டாகவும் போகும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டே சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டே ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க, இது மாதிரி வந்து புகாரில் 3474 ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதரை இந்த எபிடமிக் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த கொள்ளை நோய் பற்றி சொல்கிறாங்க, எபிடமிக் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தான் நாடியவர்களுக்கு வேதனையாகும். அல்லாஹ் வந்து யாரை நாடுறானோ அவனுக்கு இது என்னது? அஸாபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூமின்களுக்கு கருணை ஆகும் சொல்லிட்டு, எபிடமிக் பரவியவர் அங்கு அதே இடத்தில் பொறுமையுடன் இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்த்து தமக்கு அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் பிடிக்காது என்று அந்த எண்ணத்தில் இருக்கட்டும்.
அப்படின்னு சொல்லும்போது, என்னும் நம்பிக்கை கொண்டவராகவும் தம் ஊரிலேயே தங்கியிருந்தால் இறை வழியில் உயிர் தியாகம் செய்த கூலி நிச்சயம் அவருக்கு கிடைக்கும். இந்த உயிர் தியாகம் செஞ்ச அந்த கூலி என்ன கிடைக்கும்? அந்த கிடைக்கும், தைரியமாக இருக்கணும். சாவை பார்த்தா தான் சொன்னேன்ல, நமக்கு டெஸ்ட்டே அல்ல அதுதான். இந்த மரம் நெருங்கக்கூடாத மரம், மரண பயமும் ரொம்ப அடுத்தவனை அடக்கி ஆள்ற ஆசை, இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. அடுத்தவன் மேலே அதிகாரம் பண்ணுற புத்தி நமக்கு வரவே கூடாது. இந்த அடுத்தவனை வந்து அதிகாரம் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு வரவே கூடாது. சாவக்கூடாது, சாவை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. இதுதான் பூமிக்கு நம்மளை அனுப்பும்போது ஆதம் நபிக்கு அல்லாஹ் வச்ச டெஸ்ட்டு. அப்போ இதை வந்து இது ஒரு டெஸ்ட்டு தானே. அப்போ இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டா என்ன சொர்க்கம் தானே. அப்போ எபிடமிக் வந்துருச்சு, நான் பயந்து எங்கேயுமே போகலன்னு என்ன அர்த்தம்? அப்போ அல்லாவுடைய அடியாருன்னு நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ அல்லாவுடைய அடியாருன்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுத்துறோம், நேரடியாக வானத்துக்கு எல்லாம் கூட்டுறான். உயிருக்கு கொடுக்குறது தானே அல்லாவுடைய பாதையில், இதுவும் அல்லாவுடைய பாதை தானே. அப்போ ஷஹீத் ஆனால் குர்ஆனுடைய தீம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதுக்குன்னு நீங்கள் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கை வந்து மோசமாக இருக்குது, பின்னாடி உங்களுடைய கடந்த காலம் வந்து அல்லாஹ் தெரியாது, அல்லாவுடைய வேதம் தெரியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஷன் தெரியாது, எதுவுமே தெரியாமல் இருப்பீங்க, எபிடமிக் வந்தால் உங்களுக்கு சொர்க்கம், அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி இந்த மிஷன் தெரிஞ்சிருக்கணும், அந்த வேலை செஞ்சுருக்கணும், ரசூலுல்லாவுக்காக ஒரு சின்ன ஒரு துரும்பாக நம்ம கிள்ளி போட்டிருக்கணும். அதை செஞ்சு உங்கள் வாழ்க்கை அப்படி கழிஞ்சிருந்தா, இந்த மாதிரி மரணம் முடிஞ்சா அது உங்களுக்கு என்னவா போயிடும்? அது வந்து நமக்கு ஷஹாதத்தாக போயிருங்கிறது புரியுது. இது பார்த்தீங்கன்னா இந்த முஸ்னத் அஹமதில் ஒரு ஹதீஸ் 1497 அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு போருக்கு தான் போகிறாங்க. இந்த இதுக்கு ஷாமுடைய அந்த போருக்கு, அந்த இதுக்கு வந்து லீடர்ஷிப்பாக போகிறாங்க. இவர் ரொம்ப பெரிய சாஹிபி தெரியுமில்ல, அபூ உபைதா. இவருக்கு மேலே, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அடுத்தது இவர் தான். உமர் ரலியல்லாஹு கூட 2ஆம் பட்சம் தான். ஏன்னா உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இதில் என்னை விட இவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் மாதிரி அடுத்த ஆட்சியாளர் நியமிங்க அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்க? அபூ உபைதா இருந்தால் இவரை நான் போட்டுருவேன். ஏன்னா உமர் ரலியல்லாஹு தேர்ந்தெடுத்து யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு தான் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு தேர்ந்தெடுத்திருந்தால் அபூபக்கருக்கு அடுத்து யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க? அபூ உபைதாவை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு சஹாபி, அஸ்வத்துல் முபஷ்ஷரா. அவர் நின்றுட்டு துவா பயான் செய்கிறாரு. இந்த அவர் போருக்கு போகிறாரு, இந்த படைக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? தொற்று நோய் வந்துருச்சு, இந்த எபிடமிக் பரவிருச்சு. போகிறது ஒரு ஊருக்கு அட்டாக் பண்ணுற போகிறாங்க, முகாம் படைகள் பெரிய லெவலில் போட்டிருக்காங்க, படைகளுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? நோய் பரவிருச்சு. இப்போ பரவும் போது எந்திரிச்சு துவா செய்கிறாங்க, பயான் பண்ணுறாங்க. இந்த நோய்ங்கிறது பயப்படாதீங்க, மக்களை பார்த்து சொல்கிறாங்க, இந்த நோயை பார்த்து பயப்படாதீங்க, இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை மற்றும் உங்களுடைய இறைவன் நபியின் துவா ஆகும். இந்த நோய் அல்லாஹ்வுடைய ரஹமத்து ப்ளஸ் ரசூலுல்லாவுடைய பரக்கத்து, ரசூலுல்லாஹ் கேட்ட துவா. இது உங்களுக்கு முன் சென்ற நல்லவர்கள் இதன் மூலம் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களுடைய உயிரை இதன் மூலமாக கைப்பற்றி இருக்கான். நம்மளை கேட்டால் இன்னைக்கு அப் டு இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நாம் கொரோனா வைரஸ் சாகிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. நினச்சி பாருங்க, நடக்கிற அநியாயம் எவன் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீனை சொன்னால் ஆனால் ஒத்துக்கிறானா? ஒத்துக்க மாட்டேங்கிறான். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த முஸ்லீமும் ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல. முஸ்லீம் தலைவர்கள் இன்னும் சூப்பராக இருக்காங்க, எதிராக வேலை செய்கிறாங்க. ஒத்துழைக்கிறது விடுங்க, எதிராக வேலை செய்கிறாங்க. நடக்கிற அநியாயம் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. இங்கே வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே என்ன கிழிக்க போகிறோங்க? அப்போ அல்லாஹ் இடத்துல நம்ம துவா கேட்டு, யாரெல்லாம் எங்கள் ஊருக்கு கொரோனா வைரஸை கொடுன்னு துவா கேட்கணும் மாட்டிருக்கு. அந்த மாதிரி நிலைமை போயிட்டுருக்கு. வந்ததுன்னா லட்டு மாதிரி செத்துட்டு போயிடலாங்க. வெறும் 5 நாள் தான். நம்ம ஒன்றும் துடிச்சு சித்திரவதை பண்ணி சாகிறதெல்லாம் கிடையாது. 14 நாள் 5ஆவது நாள் போட்டுருது. 14 நாள் அது வைரஸ் உடம்ப வெயிட் பண்ணோம். 15ஆவது நாளுக்கு அப்புறம் அது வேலையை காட்டிடும். டக்குன்னு வந்த வேலையை கிளம்ப வேண்டியதான். இவர் என்ன பண்ணுறாரு? இவர் சொன்ன உடனே துவா கேட்குறாரு, இறைவா இந்த நோய் எனக்கு அவர் சொல்லிவிட்டு இவர் ரசூலுல்லாஹ் செஞ்ச துவா அப்படின்னோடனே அவருக்கு மரணம் கிடச்சிருது. அந்த கொள்ளை, அந்த எபிடமிக் மூலமாக அபூ உபைதா ரலியல்லாஹு மரணிச்சுறாங்க. இவர் 10 சொர்க்கவாசியில் ஒருத்தர், அஸ்வத்துல் முபஷ்ஷரா. அடுத்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா கேட்குறாங்க, இது நோய் எனக்கும் வந்துடணும், அபூ உபைதா செத்துட்டாரு, எனக்கு இது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அவருக்கும் அந்த நோய் வந்துடுது. அவருக்கு அப்புறம் அவருடைய மகனை அடுத்த போஸ்டிங் மாற்றிட்டே இருக்காங்க, அவரை அமீராக போடுறாங்க. நீங்கள் அப்படின்னா அவரும் அதையே கேட்குறாரு, இந்த நோய் எனக்கும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது நோய் புண்ணு வந்துடுது, புண்ணை பார்த்துட்டு முத்தம் கொடுக்குறாரு, இது எனக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லிட்டு, இது எவ்வளோ அல்லாஹ் எனக்கு துவா அங்கீகரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வஃபாத் ஆகிறார். கடைசியாக அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு இருக்காங்களா, முஆவியாவுடைய பார்ட்னர், அவர்கிட்ட
அதே பாதை வருது. அந்த லீடர்ஷிப் மாறி மாறி ஒவ்வொருத்தராக மறைச்சிட்டே இருக்காங்க. கடைசியாக இவர்கிட்ட அந்த ரோல் கொடுக்கப்படுது, நீங்கள் வந்து லீடர்ஷிப் எடுங்கன்னு. இவர் வந்து துவா செய்கிறார், இவர் பயான் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, மக்களே இது நெருப்பு மாதிரி பரவுது, இது ரொம்ப வேகமாக பரவுது, எனவே நீங்கள் தப்பிட்டு மலைகளை கடைந்து ஓடி விடுங்கள், எப்படியாவது தெரிஞ்சு இங்கேருந்து ஓடிடுங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம ஓடிடலாம், இந்த ஏரியாவில் நம்ம இருக்க வேண்டாம், ஏரியாவை கடந்து நம்ம போயிடலாங்கிற. அப்போ வந்து அபு வாசிலாங்கிற அந்த நபித்தோழர் அவர் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் வந்து எங்களை தப்பாக கைட் பண்ணுறீங்க, ரசூல்லா இப்படி சொல்லலை, ஒரு இடத்துல இருந்தால் ஓட சொல்லி ரசூல்லா எங்களுக்கு சொல்லலை, இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன். அமீர் தான், படைத்தளபதி தான், இருந்தாலும் கட்டுப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ரசூல்லா சொன்னாங்களே, நோய் வந்துச்சுன்னா போகாதீங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல நான் வந்து சொன்னால் நீங்கள் கட்டுப்பட மாட்டேன், ஏன்னா நான் ரசூல்லா கூட நான் இருந்திருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து கழுதை விட மோசமானவர் அப்படிங்கிற, நீங்கள் கழுதை விட கேவலமானவர், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் உமக்கு கட்டுப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் பேசி தான் கேட்குறாங்க. ஏன்னா எப்பயுமே மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. அந்த காலத்துலேருந்து எந்த காலத்துலையுமே மக்கள் எழுதியிருப்பாங்க, உயிருக்கு பயந்தவங்களா,